1939க்கும் 1945க்கும் இடைப்பட்ட 6 ஆண்டு காலம் 2ஆம் உலகப் போர். அதனால் அந்நிய துணி எங்கும் இல்லை, அந்நிய இயந்திரங்கள் எங்கும் இறக்குமதி இல்லை என்ற நிலை வந்தவுடனே சொந்த ஊரிலேயே துணியை நெய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. நெசவுக்கான இயந்திரங்களை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்படித்தான் திருப்பூர் வளர்ந்தது. இங்கேதான் ஜெர்மனியில இருந்து இயந்திரத்தை கொண்டு வந்தார்கள். நாமே நெசவு செய்தார்கள். இயந்திரம் கிடைக்கவில்லை, இயந்திரங்களையும் உருவாக்குவோம். அதுதான் LMW, டெக்ஸ்மோ, ஏராளமான நெசவாடை இயந்திரங்கள் எல்லாம் இங்கே உருவாக்கணும். 2ஆம் உலகப் போர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்த திருப்பூர் நாட்டையிலே தான் நின்றிருக்கும். அந்த 2ஆம் உலகப் போர் ஏற்படுத்திய நெருக்கடி தான். துணி இல்லை, காரணம் இறக்குமதியாகவில்லை. இயந்திரங்கள் இல்லை, காரணம் இறக்குமதியாகவில்லை. அப்போ நம்ம காலிலேயே நாம் நிற்போம் என்ற நெருக்கடி வந்த பொழுதுதான் கோவை வளர்ந்தது, திருப்பூர் வளர்ந்தது, டாலர் சிட்டி ஆனது. டாலர் சிட்டி. அப்பொழுதெல்லாம் பனியன் தான், பனியன் உற்பத்தி மட்டும்தான். பனியன் மட்டுமே இருந்த இந்த திருப்பூரிலே தான் பின்னால் கொஞ்சம் மாற்றமாக ஜட்டி, அடுத்தடுத்த வகையிலே கொஞ்சம் கொஞ்சமாக செய்த பொழுதுதான் இந்த பனியன் போடுகிற பழக்கமே நின்று போய்விட்டது பல பேருக்கு. எல்லாமே டிஷர்ட்டுக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது உள்ளாடை என்ற ஒன்றை மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டது திருப்பூர். எல்லா வகையான உள்ளாடைகளும், இரவு உடை இங்கே, விளையாட்டு உடை இங்கே, அத்தனை வகையான உடைகளும் இங்கே நாங்கள் செய்து தருவோம் என்று செய்தார்கள். உலகம் முழுக்க போனது. அதனால் திருப்பூர் உயர்ந்தது. படிப்படியா இத்தனையும் நடந்தது எங்கே? எல்லாம் 1970க்கு பின்னால் தான். 70க்கு பின்னால் ஏற்பட்டது தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி. இன்றைக்கு யார் வந்தாலும் வேலை பெறலாம், கதவை தட்டினால் வேலை கிடைக்கும் என்ற நிலையை உருவாக்கி வைத்திருந்த ஊர் திருப்பூர். இப்பொழுது கொஞ்சம் சரிந்திருக்கிறது. இருந்தாலும் திருப்பூர் தன்னை சரிப்படுத்தி கொள்ளும். திருப்பூர் தன்னை மீண்டும் உயரத்தில் முதன்மையில் வைத்துக் கொள்ளும்.